இண்டஸ்இண்ட் பேங்க்ல மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் ப்ராப்ளம். யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், மைக்ரோ ஃபைனான்ஸ் 15% ஆஃப் தி புக்கு அது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா சிம்பிள் ப்ராப்ளம் ஏன்னு சொல்கிறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் 15% அவன் ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம். எதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணணுமோ ஆல்ரெடி ரைட் ஆஃப் பண்ணிட்டான், மீதியை கலெக்ட் பண்ணிடுவான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் 1950 இருந்தது. 1950 இன்னைக்கு 960 வரைக்கும் இறங்கியிருக்கு. இட் இஸ் ப்ராக்டிகலி 50% ஃபால். இப்போ தான் அது 40% விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே பீக்லேருந்து விழுந்துருச்சு. 50% கரெக்ஷன்னா பாதி பேங்க் போனால் கூட உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கணும். பாதி பேங்க்கெல்லாம் போகல. அதனால தான் லெஸ் தென் 2 times புக் ஆகிடுச்சு. க்ரோத்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 10% ஆஃப் தேர் மைக்ரோ ஃபைனான்ஸ் புக் தான் அவங்க ரைட் ஆஃப் பண்ணணும். மார்க்கெட் ஓவர் ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதனால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை 1, 2ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். அங்கே